தமிழ்நாடு முதலமைச்சரின் மக்களுடன் முதல்வன் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி வந்து வருகின்ற 16ஆம் தேதியிலிருந்து விழுப்புரத்தில் நடக்குது. நான் 12ஆம் தேதி மாவட்ட நல அலுவலக எங்கெங்க நடக்குதுன்னு இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கன்னு சொல்றேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் அலுவலகத்தில் 6 மணிக்கு அந்த அலுவலக பணியாளர்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு நீங்க பணிக்கு செல்லணும்னு கொடுக்குறாரு. அதுல போய் மக்கள் வீடு தேடி மக்களை தேடி ஊரை தேடி போய் அந்த நிகழ்ச்சி நடக்குது. மாற்றுத்திறனாளி மக்கள் வந்து விழுப்புரத்தில் வந்து அலையக்கூடாதுன்றதுக்காக தான் ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் அந்த இடத்த தேடி போகுது. அந்த நிகழ்ச்சி எங்கெங்க நடக்குதுன்னு ஒரு தகவல் கேட்டதுக்கு ஒரு மாவட்ட அளவில் அந்த தகவலை தரல. ரெண்டாவது செல்போனுக்கான முகாம் நடக்குது. அந்த செல்போன் முகாமுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறது கிடையாது. அந்த முகாம் வந்து கண் பார்வையற்றவருக்கும் காது கேளாதவருக்கும் தராங்க. அந்த முகாம் நடக்கிற தேதி தெரியல, மக்களுக்கு எந்த செய்தியும் தெரியல. நோட்டீஸ் போர்டில் ஒட்ட மாட்டாரு. ஏன் மறைமுகமாக நடத்துறாரு? அதே மாதிரி தையல் பயிற்சி இந்த முகாம் கொடுத்தாங்க. தையல் இலவச முகாம் நடத்துறதுக்கான அந்த முகாம்ல என்ன செய்யறாரு? அந்த முகாம் நிகழ்ச்சியும் நோட்டீஸ் போர்டில் ஒட்டல. அதனால பல மனவளர்ச்சி குன்றியோட தாய்கள், மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பாதிப்படுறாங்க. ஏன் முகாம் நடக்கிறத வந்து வெளிப்படத்தன்மை இல்லாம மறைச்சு செய்யறாரு? அப்போ மக்கள் பயனடையக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? மாற்றுத்திறனாளி நல அலுவலர்ன்றது மாற்றுத்திறனாளிக்கு பயனுள்ளதை செய்யறதுக்கு தான் மாற்றுத்திறனாளி நல அலுவலர்னு அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து இங்க வச்சிருக்காங்க. ஆனா அவர் என்ன செய்யறாரு? எந்த நிகழ்வையும் வெளிப்படத்தன்மை கிடையாது. நோட்டீஸ் போர்டில் ஓட்டினா நாங்க யாரோ பாக்குறோம், ரோட்ல போற யாரோ ஒரு மனிதர் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு ஒரு வாட்ஸ்அப்ல எடுத்து இன்னைக்கு எல்லாமே செல்போன் வந்துருச்சு. வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டு அது பதிவை போய் பார்த்து யாரோ ஒருத்தன் வருவான். இன்னைக்கு இது ஒருத்தவங்க வந்திருக்காங்க இந்த வளையாம்பட்டில இருந்து. அவங்க குழந்தைக்கு கிடைக்கல தையல் மிஷின். இந்த அம்மா வந்து செல்போன் முகாமுக்கு அன்னைக்கு கிடைக்கல. என்ன திட்டுறாங்க, நீங்க எல்லாம் ஒரு தலைவரா எதுக்கு விழுப்புரத்தில் இருக்கிறீங்க? ஏன் நீங்க அதெல்லாம் கண்டுக்கூடாதானே? நம்ம போய் கேட்டா சொல்லுவோம் அவங்களுக்கே டைரக்டா சொல்லுவோம். டைரக்டா செல்போன் ரிப்பேர் சார்ஜ் இல்ல, செல்போன்ல காசு போடல, அப்பெல்லாம் அவங்க எப்படி செய்தி தெரிஞ்சுக்கிறது? அதனால இந்த நல அலுவலரை கண்டிச்சு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கங்க ஐயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.